வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி கொஷின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1லேருந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இப்படி எல்லா எக்ஸாம்லேயும் திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதிங்க. இந்த வீடியோவில் நான் 6th ஃபஸ்ட்டு டேர்ம் புக் எடுத்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய திருக்குறள் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன், எதாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நுழையும் முன் அப்படிங்கிற பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலக பொதுமறை அப்படிங்கிற பேர் திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை, 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கேள்வியாக கேட்பாங்க அப்படின்னா, 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்படிலாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் கொடுத்துருக்குறாங்க. இந்த அதிகாரங்களினுடைய பெயர்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஒரு குறள் கொடுத்துட்டு இந்த குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் எது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. திருக்குறளில் எந்த ஒரு சமயத்தையோ கடவுளையோ குறிப்பிட்டு சொல்லலை. சொல்லியிருக்க ஒரே கடவுள் ஆதிபகவன் அப்படிங்கிற சூரியன் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. இதை கூட கேள்வி கேட்பாங்க. அப்போது அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம், ஆதிபகவனே உலகுக்கு தொடக்கம். இதை எப்படி கேள்வியாக கேட்பாங்க அப்படின்னா, உலகுக்கு தொடக்கமாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது யாரை அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுக்கு ஆப்ஷனில் சிவன், இந்திரன், பிரம்மன், ஆதிபகவன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த குறளில் நீங்கள் ஆதிபகவன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கான ஆப்ஷன் எடுக்க முடியும். அடுத்ததாக வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி, மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். இதில் எப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் எப்போது அப்படின்னு கேள்வி கேட்டு ஆப்ஷனில் மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால், வானம் மழை பெய்யாது போனால், மன்னன் அறம் செய்ய தவறினால், நிலம் வறண்டு போனால், வறுமை வாட்டும் போது, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4மே நமக்கு சரியாக இருக்கிற மாதிரி தோணினாலும் அந்த குறளில் எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படிங்கிறது நமக்கு பாயிண்டாக தெரியணுங்க. அடுத்ததாக கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதில் மழை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு அதை கோடிக்கையிடம் மாதிரி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அப்போது கெடுப்பதுவும் எடுப்பதுவும் என்ன? உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான், பெய்து காப்பதும் மழை தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தில் செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார், முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். ஸோ இந்த குறள் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. செய்தற்கரிய செயலை பெரியார் செய்வாங்க, சிறியர் செயற்கரிய செயலை செய்ய மாட்டாங்க. ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அடுத்ததாக மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்தில் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னு கேள்வியாக கேட்பாங்க. அப்போது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது தெரியணும். இதுவே ஆப்ஷனில் செல்வம் மிகுந்து இருத்தல், வறுமை இல்லாமல் இருத்தல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த குறள் தெரியணும், தம்மை விட தம் மக்கள் அறிவுடையோராக இருப்பது தான் மக்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்ததாக ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதில் டைரக்டாகவே நமக்கு தெரியுதுங்க. தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். ஒரு தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவது எப்போது? தன் பிள்ளையின் புகழை கேட்கும்போது.
அடுத்ததா அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள், அன்புடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். இதில் என்பு அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. என்புனா என்ன? எலும்பு. இதில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, யார் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள் அப்படின்னு கேட்டு அன்புடையவர்கள், பண்புடையவர்கள், பொறுமையுடையவர்கள் அப்படின்லாம் கேட்டுருவாங்க. அப்போது அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இதில் அன்பு இருப்பது தான் உயிர் உள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். வெறும் எலும்பும் தோளுமாக திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போது எலும்பும் தோளுமா அவர் எதை குறிப்பிடுறாருன்னா, அன்பு இல்லாத மனிதன், உணர்வில்லாத மனிதன், இரக்கமில்லாத மனிதன் அப்படின்லாம் கேட்டுருவாங்க. அப்படி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அன்பு இல்லாத மனிதன் தான் வெறும் எலும்பும் தோளும் கொண்டவன். அடுத்ததா இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்தில் பணிவுடையன் இன்சொல்ல நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணியாவது யாது அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போது பணிவும் இன்சொல்லும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வேறு வேறு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அறிவுடைமை, அன்புடைமை, இரக்கம், பொறுமை, பணிவு, இன்சொல் அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தச்சு. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இதில் கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது அப்படிங்கிறது தான் கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. ஸோ இப்படி வரும். அடுத்ததா நூல்வெளி கொடுத்துருக்குறாங்க. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். இதெல்லாம் காமனான பாயிண்ட்ஸுங்க, இதெல்லாம் தேவையில்லை. அவருடைய சிறப்பு பெயரை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போக போக நிறைய பேர்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நாம் எல்லாமே நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. இந்த பாயிண்ட் வேணும். முப்பால் அப்படிங்கிற பேரும் வரும். இதனால 3 பால் இருக்கிறதுனால முப்பால் அப்படிங்கிற பேரும் வரும். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது இம்பார்ட்டன்ட். திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளன. இந்த பாயிண்ட்டு. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, திருக்குறளில் அப்படிங்கிற இடத்துல டேஷ் போட்டு இதில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நாலடியார், மூதுரை, திருக்குறள், சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறது ஆன்சர். திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. திருவள்ளுவருக்கு சிறப்பு பெயர்கள் பார்த்த மாதிரி திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் உள்ளன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுலேயே புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்படிதான் கேள்வி வரும். அடுத்ததா ஒருவருக்கு சிறந்த அணியாவது எது? சிறந்த அணினா அணிகலன் தெரியும். அணிகலன் மாலையா, காதணியா, எது கேட்டிருக்காங்களா? ஸோ இன்சொல். இன்னொன்று என்ன பார்த்தோம்? பணி உடையவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? பணிவு இங்கே இருக்கு பாருங்க. பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. அடுத்ததா இனிய உளவா இனிய டேஷ் இன்னாத குரல் கனியிருப்ப டேஷ் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த திருக்குறள் நமக்கு தெரியும். மோஸ்ட்லி இதுக்கெல்லாம் ஃபேமஸான திருக்குறளை தான் கேட்பாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 2 அடிகள் வருதுன்னா அந்த 2 அடிகளினுடைய முதல் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா எதுகை இல்லைன்னா மோனை ஒன்று வரும். இதில் பாருங்க, இனிய, கனி, இதில் அன்பு, என்பு. ஸோ ரைமிங்காக இருக்குது இல்லைங்களா? மோஸ்ட்லி இது மாதிரி தான் வரும். ஆப்ஷனில் நீங்கள் அது மாதிரி இருந்து எடுத்துக்கலாம். 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய திருக்குறள் பாடப்பகுதியில் கேள்விகள் இது மாதிரி கேட்கத்தாங்க சான்ஸ் இருக்குது.
இனி அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாங்க. தேங்க்யூ.